வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போர் விரைவில் முடிவடையும், ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். துருக்கி மீது மீண்டும் ஈரான் தாக்குதல், அமெரிக்கா அதிகாரிகள் அவசர அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல் பகுதியை குறிவைத்து தாக்குதல். உடனடியாக வெளியேறுங்கள், இஸ்ரேல் ராணுவத்தின் அறிவிப்பால் காத்திருக்கும் ஆபத்து. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனிக்கு குவியும் பேராதரவு. மத்திய கிழக்கு போர் பதட்டத்தினால் உலகளவில் விமான கட்டணங்கள் உயர்வு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போர் விரைவில் முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அளித்த பேட்டியில், நான் மிக விரைவில் போர் முடிவுக்கு வரும் என நினைக்கின்றேன். அவர்களது தலைமை உட்பட அவர்களிடம் உள்ள அனைத்தும் போய்விட்டது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த போது, ஈரான் அதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீதான தாக்குதல் மேலும் தீவிரமடையும். நாம் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்குவோம். அவர்கள் ஏதாவது செய்தால் கூட அவர்களாலோ அல்லது அவர்களுக்கு உதவும் வேறு யாராலோ உலகின் அந்த பகுதியை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. போர் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவே நான் நினைக்கின்றேன். அவர்களிடம் கடற்படை இல்லை, தகவல் தொடர்பு இல்லை, விமானப்படை இல்லை. அவர்களின் ஏவுகணைகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் ட்ரோன்கள் எல்லாம் இடங்களிலும் வெடிக்கப்படுகின்றன. அவர்களின் ட்ரோன் உற்பத்தி உட்பட நீங்கள் பார்த்தால் அவர்களிடம் எதுவும் மிச்சமில்லை. இராணுவ அர்த்தத்தில் எதுவும் மிச்சமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். துருக்கி வான்வெளிகளில் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் ஏவிய இரண்டாவது ஏவுகணையை தாக்கி அளித்துள்ளதாகவும் நேட்டோ பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீண்டும் துருக்கி மீது தாக்குதல் நடத்தியது உறுதியாகியுள்ளது. ஈரானின் முக்கிய கட்டிடங்கள் மீதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி உட்பட அவரின் குடும்பத்தில் பலர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத் ஆகிய வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் துருக்கி வான்வெளிகளில் ஈரான் படையினர் மீண்டும் ஏவுகணை வீசி தாக்குதல் முயற்சி நடந்துள்ளது. ஈரானின் இரண்டாவது ஏவுகணையை முறியடித்துள்ளதாக நேட்டோ பாதுகாப்பு படை அறிவித்துள்ள நிலையில், ஈரானின் தொடர் தாக்குதலால் துருக்கியின் அதானா பகுதியில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது. மேலும் அத்தியாவசிய பணிகளில் இல்லாத ஊழியர்கள் வெளியேறுமாறும் அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியா குவைத் மீது ஈரான் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் எண்ணெய் வயல் பகுதியை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன் சவுதியின் வான் பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டது போல குவைத் நாட்டின் வடக்கு தெற்கு பகுதிகளை குறிவைத்தும் 6 ட்ரோன்கள் மூலமாக ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன்களும் குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த 28ஆம் தேதி தாக்குதல் நடத்திய நிலையில், மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளம் உள்ள நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனானின் தெற்கு மாகாணங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதனால் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் எதிராக இஸ்ரேல் ராணுவம் வலுவான தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நியமனத்துக்கு ஈரானின் அரசு துறைகள் மட்டுமின்றி மக்களும் தங்களது பேராதரவை வெளிப்படுத்தி வருவதாக பிரபல செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி அறிவிக்கப்பட்ட முதல் நிமிடத்திலிருந்தே நாட்டின் அனைத்து முக்கிய துறைகளும் அவருக்கு தங்களது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றன. ஈரான் ஜனாதிபதி, நாடாளுமன்றம் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் புதிய தலைவருக்கு தமது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஈரானின் காவல்துறை மற்றும் இராணுவம் ஆகியன மொஜ்தபா கமேனியின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்து செயல்பட போவதாக அறிவித்துள்ளன.
இந்நிலையில் ஈரான் முழுவதும் புதிய தலைவருக்கு ஆதரவாக மக்கள் வீதிகளில் இறங்கி தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். தலைநகர் தெஹ்ரானில் குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு முழக்கமிட்டனர். இந்த மக்கள் எழுச்சியானது புதிய தலைவருக்கு கிடைத்துள்ள மிக பெரும் அங்கீகாரமாக கருதப்படுகிறது. மொஜ்தபா கமேனியின் நியமனம் ஈரானின் தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் என மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல்களை முன்னெடுக்கும் நாடுகளுக்கு தமது ஒற்றுமையின் மூலம் பலமான எச்சரிக்கையை விடுப்பதே ஆதரவு பேரணிகளின் நோக்கம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதனால் விமான டிக்கெட்டுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குவாண்டாஸ் மற்றும் ஏர் நியூசிலாந்து உள்ளிட்ட முன்னணி விமான நிறுவனங்கள் தமது பயண கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளன. போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் 85 முதல் $90 இருந்த பீப்பாயின் விமான எரிபொருளின் விலை சில தடவைகளில் $100 மேல் சடுதியாக உயர்ந்துள்ளதனால் விமான நிறுவனங்களின் இயக்க செலவுகள் 60% முதல் 70% வரை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஏர் நியூசிலாந்து உள்நாட்டு பயணங்களுக்கு $10 நீண்ட தூர சர்வதேச பயணங்களுக்கு $90 கட்டணத்தை அதிகரித்துள்ளது. ஹாங்காங் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எரிபொருள் மேலதிக கட்டணத்தை 35.2% வரை உயர்த்தியுள்ளது. மாலைதீவு, பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்துக்கான விமான கட்டணங்கள் கணிசமாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு இடையிலான வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளதனால் லண்டன் மற்றும் சூரிய போன்ற நகரங்களுக்கான விமான சேவைகளை அதே பசிபிக் அதிகரித்து உள்ளதுடன் கட்டணங்களையும் மீளாய்வு செய்து வருகின்றது. வான்பரப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானங்கள் மாற்று வழிகளில் பயணிக்க வேண்டியுள்ளதனால் பயண நேரம் அதிகரித்துள்ளதுடன் இது உலகளாவிய சுற்றுலாத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தாய்லாந்து போன்ற நாடுகள் சுற்றுலா வருமானத்தில் பில்லியன் கணக்கிலான இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் பல நாடுகள் இந்த நெருக்கடியை சமாளிக்க எரிபொருள் வரிகளை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி மாதம் 28 கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளது. பல்வேறு நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் ஈராக்கின் எர்பில் நகரில் உள்ள ஹரீர் விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தலைமையகம் மீது ஈரானின் புரட்சி காவல் படை எனப்படும் ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் ஈரானின் 5 ஏவுகணைகள் அந்த ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கின்றது. இதனால் மேற்காசிய மோதல்களால் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை அதிகரித்துள்ளதாகவும் இந்த படைத்தளம் சர்வதேச கூட்டணி படைகளுக்கான முக்கிய மையங்களில் ஒன்றாக உள்ளது. இதன் மீது நடந்த தாக்குதலானது அமெரிக்காவின் படையினரின் திறன்களுக்கு எதிராக நடந்த ஈரானின் திட்டமிட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் வெற்றி பெற்றது ரஷ்யா மட்டுமே என ஐரோப்பிய யூனியன் தலைவர் அண்டோனியா கோஸ்டா கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் நடைப்படைகளின் கூட்டு தாக்குதலில் வெற்றியாளராக ரஷ்யா உள்ளது. எரிசக்திகளின் விலை உயர்வு காரணமாக உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு நிதி கிடைக்க புதிய வாய்ப்புகளை பெறுகின்றது. ஈரான் மீதான தாக்குதல் நடக்காவிட்டால் இராணுவ தளவாடங்கள் உக்ரைனுக்கு கிடைத்து இருக்கும். தற்போது அதுவும் கிடைக்காத காரணத்தினால் ரஷ்யாவுக்கு பலன் கிடைத்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் குறித்து அனைவரது கவனமும் உள்ளதனால் உக்ரைன் விவகாரம் மங்கி போனது. எனவே சர்வதேச விதிகள் அடிப்படையிலான சட்டத்துக்கு அமெரிக்கா சவால் விடுத்துள்ளது. நாம் அதனை பாதுகாக்க வேண்டும். வெடிகுண்டுகள் மூலம் சுதந்திரமும் மனித உரிமைகளும் பெற முடியாது. சர்வதேச சட்டங்கள் மட்டுமே அதனை உறுதி செய்ய முடியும். பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடாது. இது மத்திய கிழக்கு, ஐரோப்பாவை தாண்டி பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் ஆயுத இறக்குமதியில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய அறிக்கையின்படி ஆயுத இறக்குமதியில் உக்ரைன், இந்தியா, சவுதி அரேபியா, கட்டார், பாகிஸ்தான் ஆகியவை முறையே முதல் 5 இடங்களில் உள்ளது. உலகளாவிய ரீதியில் ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு 8.2% உள்ள நிலையில் இந்தியாவின் ஆயுத இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு 40%, முந்தைய காலகட்டத்தில் இது 51% இருந்தது. 2011-15 காலகட்டத்தில் இது 70% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொண்டு வரும் வருடாந்திர ஃப்ரீடம் ஷீல்டு கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு வடகொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
கிழக்கு ஆசியாவின் ஸ்திரத்தன்மையை இந்த ராணுவ பயிற்சிகள் சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வடகொரியா தலைவர் கிம் யாங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் முக்கிய அதிகாரியுமான கிம் யாங் யோங் இது எண்ணி பார்க்க முடியாத மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். சுமார் 18,000 அமெரிக்கா மற்றும் தென்கொரியா ராணுவ வீரர்களின் பங்கேற்புடன் 10 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சிகள் தற்காப்பு நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படுவதாக வாஷிங்டனும் சியோலும் அறிவித்துள்ள போதிலும் அதை ஏற்க வடகொரியா மறுத்துள்ளது. இந்த ராணுவ பயிற்சிகளில் உண்மையில் தற்காப்பு பயிற்சியாக அல்லாமல் போருக்கான ஒத்திகையாகவே பார்க்கப்படுவதாக கிம் ஜாங் யோங் விமர்சித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் ஈரான் இஸ்ரேல் போர் சூழலில் இதுபோன்ற பெரிய அளவிலான இராணுவ நகர்வுகள் பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனி பதவியேற்ற பின்னர் நடத்திய தாக்குதலால் இஸ்ரேலின் படை முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்தும் போர் விமான எண்ணெய் கிடங்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. ஈரான் எந்த நிலையிலும் போரை நிறுத்த விரும்பவில்லை என அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கிய போர் விமானங்களுடன் 20 மடங்கு சக்தியுள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த பதில் பெரும் இடியாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தாலும் பின்னோக்கி செல்லாமல் நடவடிக்கை எடுத்தது மற்ற நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.